நம்ம படிக்கிற ஜோதிடமானது நமக்கு நல்ல பெயரையும் புகழையும் தரணும். அதுக்காக இந்த பிரார்த்தனை பண்றோம். இந்த பிரார்த்தனை ஆத்மார்த்தமா பண்ணுவோம். நம்மை பெற்ற பெற்றோர்களை வணங்கிக் கொள்வோம். அவர்களின் ஆசைகள் நமக்கு மானசீகமாகவும் மனப்பூர்வமாகவும் கிடைக்கட்டும். இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அத்தனை குருமார்கள் பொற்பாதம் தொட்டு அனைவரையும் வணங்கிக் கொள்வோம். அனைவரின் ஆசைகள் நமக்கு மானசீகமாகவும் மனப்பூர்வமாகவும் கிடைக்கட்டும். எல்லா தெய்வங்களையும் வணங்கிக் கொள்வோம். எல்லா தெய்வங்களும் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். மாதா பிதா குரு தெய்வ ஆசீர்வாதம் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியும் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பிரசன்ன அறிவையும் திறம்பட சிறப்பாக அனுகிரகம் செய்யட்டும். எல்லாரும் எல்லா நலமும் எல்லா வளம் அடைய எல்லாம் பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி ஆசீர்வதிப்பார்கள். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். சொல்லலாம். பேசுறீங்க. அதாவது கோச்சார சந்திரன் பிறந்த கால சனி மேலேயோ இல்ல பிறந்த கால ராகு மேலேயோ போகுது, பிறந்த கால ராகு மேலேயோ போகுதுன்னா அந்த பிறந்த கால ராகுவோ அந்த பிறந்த கால சனியோ இன்னைக்கு எந்த இடத்துல போகுதுங்கிறதையும் பார்த்துதான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுமா இல்லையா? பிறந்த அதுதான் 4வது வேலையில் இருக்கக்கூடிய முழு கண்டென்ட் என்னன்னா, பிறந்த காலத்துல கூடிய ராகு அதே இடத்துல தான் இருக்கும். அது மேல சந்திரன் போகும்போதெல்லாம் ஒரு சம்பவத்தை சொல்லணும்னா கோச்சார ராகுவும் அதோட விளைவை சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்ப கோச்சார அந்த சனிக்கோ கோச்சார ராகுக்கு தான் பலம் அதிகமா? ஆமா. பிறந்த காலத்துல சந்திரன், பிறந்த கால சனி மீது சந்திரன் போச்சுன்னா கோச்சாரத்துல சனி எங்க போதோ அதுதான் தீர்வு. கேள்வி சனியுடைய காரகத்துவம் தான். பதில் யார் சொல்ல போறோம்னா கோச்சாரத்துல சனி எங்க போதோ அதான் பதில் சொல்ல போகுது. ஓ, அதாங்க ஒரு பயமா இருந்துச்சு. சனி மேலேயும் ராகு மேலேயும் போகும்போது அவர் எங்க இருக்கிறாருன்னு பார்த்து அது நல்ல இடமா இருந்ததுன்னா நல்லதா எடுத்துக்கலாம் இல்லைங்க? நல்லதா இருக்கும்போது பிரச்சனையோட தீவிரம் குறையும், நன்மை நடக்கும். தீ இடமா இருக்கும்போது பிரச்சனையோட தீவிரம் அதிகமாகவும் தீமை நடக்கும். ஓகே, நன்றி. நல்லது. இப்ப இந்த திருமண பொருத்தம் பாக்குறப்பையும் நம்ம இப்ப இந்த 3, 5 வதை வைனாசியம் வந்து நம்ம தவிர்ப்போம்னு சொல்லிக்கிறோம் ஐயா. அதே அமைப்புல வந்து ஜாதக அமைப்பு இடிச்சா கூட்டல் நல்லா இருந்து எடுத்துக்கலாங்களா? இப்படிங்க வந்தாலும் நம்ம அவாய்ட் பண்ணிடலாங்களா? 3, 5 எடுத்துக்கலாம். வதை வைனாசி நீக்கிறது நல்லது. வேற வழியில லவ் பண்ணிட்டாங்க, வேற வழியில கிரக பொருத்தம் பக்காவா இருந்தா தான் சால சிறந்தது. இல்லைன்னா பிரச்சனை இருக்குங்கிறத அந்த யார் பாக்குறவங்களோ அந்த ஜாதகருக்கு நீங்க தெளிவுபடுத்திடணும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு தெளிவுபடுத்திட்டு அப்புறம் உங்க வேலையை செய்யலாம். 3, 5 அதே மாதிரிதான். 3, 5 நஷ்டம் அதே மாதிரிதான். ஆமா. சிலருக்கு வந்து ஒரே ராசியில மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஆயிலே போசோம்னா பிறக்கூடிய குழந்தைங்க வந்து மகத்துல பிறந்துருது. ஒரு 5 years கழிச்சு 3 பேருக்குமே நம்ம பொருத்தம் பார்க்கும்போது கணவன் மனைவி கசப்பத்தான் பாக்குறோம். நம்ம குழந்தைங்க நம்முடைய விதிப்பையின்படிதான் பிறக்க போகுது. அது ஒத்துமை இல்லாம தான் இருக்கும். ஆனா நம்ம அதை எடுத்து சொல்லிட்டு இருக்க வேணாம். அவங்களுக்கு புரியுற மாதிரி இந்த குழந்தைய இவ்வளவு அனுசரிச்சு நடத்துங்கன்னு சொல்லலாம். அதை செய்யலாம். ஒரு குழந்தை தந்தைக்கு வேதையாக இருக்கிற பட்சத்துல அந்த குழந்தை போய் ரொம்ப பிரஸ் பண்ணாதீங்க, மேலோட்டமா சொல்லுங்க. வேற யார் மூலியமா அதை வளர்த்துட்டு வாங்க, இல்ல வேற யார் மூலியமா கருத்தை சொல்லுங்கன்னு சொல்லி கொடுங்க, போதும். ஒரே ராசி இருந்தாலும் மேரேஜ் பண்ணலாம். ஒரே ராசி இருந்தாலும் தசா சந்திப்புங்கிற அந்த தொந்தரவு இல்லாத பட்சத்துல, தசா சந்திப்பு தொந்தரவு 1 வருஷத்துல ஒரு 2 தசை மாறுதுன்னு வச்சுக்கோ. அது லக்கணத்துக்கு 2 பேருக்குமே பிரிவினை தரக்கூடிய 6, 10 இல்லைன்னா தாராளம் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. நல்லது. சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். நான் பரமேஸ்வரன் பேசுறேன், வேளாங்கண்ணில இருந்து. இப்ப நம்ம சொல்லிருந்தீங்களா சார், இப்ப பிரசனத்துல உயரிய பிரசனம் வந்து தேவ பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் சொல்லியிருந்தீங்க, சோழி பிரசனம்ட்டு. இப்ப எந்த நேரத்துல சார் நம்ம வந்து அந்த பிரசனம் பார்க்கலாம்னு நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறது? என்ன பிரச்சனைக்கு அதிகாலை நேரம் தான் பார்க்கணும். இல்ல சார், அது இல்ல சார். இப்ப ஜாமக்கோல் பிரசனத்துல எல்லாத்தையும் பார்க்கலாம், எல்லா கேள்விக்கும் பேச சொல்லலாம், எப்ப வேணாலும் பார்க்கலாம். இப்ப நம்ம வரவங்களை வந்து இப்ப சோழி பிரசனத்துலதான் தீர்வு சொல்ல முடியும் அப்படின்ற மாரி ஏதாவது அவங்க கேள்வி இருக்குல்ல, முழுசா கர்மா சம்பந்தப்பட்டதான் கேக்குறாங்க. ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்ததா இருக்கு, இல்ல 2 குடும்பம் 3 குடும்பம் சேர்ந்ததா இருக்குன்னா
அதுக்கு சோழி பிரசனமோ அஷ்டமங்கலமோ தான் கேட்க முடியும். ஜாமக்கோல் பிரசனம் ஒரு தனி நபருக்கும் தனி குடும்பத்துக்கும் போதுமான ஒன்று. அந்த தனி குடும்பத்தை தாண்டி இது கர்ம தீரி இல்ல 2-3 பேர் குடும்பத்தோட கனெக்ட் பண்றோம், இல்ல தாத்தா பாட்ட கனெக்ட் பண்றோம்னா அதுக்கு ஜாமக்கோல் பிரசனத்தோட அஷ்டமங்கலம் சால சிறந்தது, சோழி பிரசனம் சால சிறந்தது. அப்புறம் வந்து சோழி பிரசனம் இல்ல சார், எந்த ஒரு சோழி பிரசனம் போட்டாலே ஏதாவது ஒரு சாபம் வந்துருது. நான் இப்ப தவறு செய்யாத மனுஷனே இல்லையே, நானும் உட்பட. அப்ப அந்த தவறுதான் சாபம்ங்கிற வார்த்தையில சொல்ற மொழியா தவறுதான் சுட்டி காட்டுது, இந்த தவறுகள் இருக்குன்னு. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த தவறு இருந்தாலும் கூட பாதிக்காத தவறு இருந்தா நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. உதாரணமா பரிகாரம் இருக்கு இல்லைங்கிறத தாண்டி செவ்வாயோட தொடர்பு அஷ்டமாரியோட தொடர்பு இருந்தா பரிகாரம் இல்லைங்கிறது நம்ம சோழி பிரச்சனை சொல்ல போறோம், அஷ்டமங்கலத்திலயும் சொல்ல போறோம். அப்படின்னு அர்த்தம். ஒண்ணு அந்த பிரச்சனை தீர்ந்து இருக்கணும், இல்ல அது உங்களை பாதிக்காம இருக்கணும் தான் அர்த்தம். அதாவது நல்லது நிறைய ஒரு ஸ்பிரிச்சுவலா ஒரு ஆத்மாத்மா ஆன்மீகமா கேட்கணும், ஆன்ம ரீதியா கேட்கணும், கர்ம ரீதியா கேட்கணும் அப்படின்னு இந்த ஸ்பிரிச்சுவல் லைனுக்கு எல்லாத்துக்குமே சோழி பிரசனமும் அஷ்டமங்கலமும் சால சிறந்தது. ஜாமக்கோல்ல பார்க்க முடியாதுன்னா ஒரு தனிப்பட்ட நபருக்கா எனக்கு இப்படி வருமானு கேட்டா கேட்கலாம். ஆனா ஒரு குழுவோக்கோ ஒரு குடும்பத்துக்கோ 2 குடும்பத்துக்கோ கேட்கும்போது அது பத்தாது. நல்லது நல்லது. அடுத்தவரு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்க ராஜேஷ். ராஜேஷ் கள்ளக்குறிச்சியில இருந்துங்க. ஐயா சொல்லுங்க ராஜேஷ். ஐயா ஜாமக்கோல் பிரச்சனத்துல இந்த கிரிக்கெட் பிரெடிக்ட் பண்ணக்குள்ள உதயாதிபதி ஆப்போசிட் ஆளு யாரும் பார்த்தா போதும்னு சொல்றீங்க. அந்த வெற்றியை தீர்மானிக்கிறது 6ஆம் இடம் மட்டும்தாங்க. ஐயா ஆமா, அந்த மேட்ச் எப்படி போகும்? 6ஆம் இடம் தான் எதிராளியை நம்ம எப்படி எடை போடுறோங்கிறது. 2வது கவிப்பு. இந்த 6ஆம் அதிபதியும் கவிப்புன்ற நட்சத்திரத்தை மட்டும் கவனிச்சுட்டு வந்தோம்னா இதுதான் இதோட தீர்வுன்னு சொல்லிட போறோம். சரிங்க. சம்டைம் வந்து இப்ப உதாரணத்துக்கு ஏ டீமோட 6ஆம் அதிபதி குருன்னு வச்சுங்க, குரு வச்சமா இருக்காருங்க. பி டீமோட பார்வை இருக்குங்கய்யா. அது பக்கக்குள்ள குரு நின்ற இடத்தோட பார்வை தாங்க. ஆமா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்க லஞ்சம் வாங்க போறாருன்னு அர்த்தம். அவருக்கு சாதனை குரு பார்வைன்னா அவர் சொன்ன மாதிரி ஒரு ஆட போறாருன்னு அர்த்தம். அதான் இவர் உச்சமா இருந்தாலுமே ஆப்போசிட் டீம் தான் ஜெயிக்கிறாங்க. அது நிறைய குரு அதே வேற அவர்கிட்ட சிக்னல் வாங்கியிருப்பாரு. சரிங்க. குரு மட்டும் தான் அப்படி இருக்கு. இப்ப இதே செவ்வாய் உச்சமா இருந்தாலும் மத்த கிரகம் வந்தா அது மாதிரி இல்லைங்க. சுக்கரன் செவ்வாய் குரு மட்டும் அப்படிதான். குரு தனகாரகனால அவர் ஏதாவது சிக்னல் கொடுத்திருப்பாரு, இதை நீங்க விட்டு கொடு, இதை பண்ணுன்னு. அதான் நின்ற இடத்த விட பாக்குற இடம் வீரியங்கிறதால அவருக்கு அதுக்காக கொடுத்துருக்கலாம். இதை தவிர வேற என்னங்க பார்க்கலாம்? கவிப்பு பார்க்கலாம்னு சொன்னீங்க. வேற இந்த 2 போதும். 6ஆம் இடம், 6ஆம் இடத்தில் நின்ற கிரகம், கவிப்பு, கவிப்பு நட்சத்திரம், இந்த 2 போதுமான தீர்வு சொல்றது. ஓகே ஓகேங்க, நன்றிங்க. நல்லது நல்லது. ஹலோ, சொல்லுங்கம்மா. வணக்கம் குருஜி, சங்கீதா பேசுறேன். வணக்கம்மா, சொல்லுமா. இப்ப சந்திரன் 6, 8, 12 இருக்கும்போது பிசினஸ் வேண்டாம்னு சொல்றீங்கல்ல, முதல் போட்டு பண்ற இது வேண்டான்றீங்கல்ல. 4, 6, 8, 12 நாலுங்களா? ஆமா. இப்ப இதுல வந்து பாவத்துல இதுல ராசியில வந்து 9ல இருந்துட்டு பாவத்துல 8ல வந்துச்சுன்னா அந்த தசை வராதப்பவும் அது எப்படி எடுத்துக்கிறது? நீங்க ராசி கட்டத்துல இருந்தாலே தைரியமா சொல்லுங்க. பாவத்துல இருந்து அந்த தசை வர வேண்டாம், புத்தி வந்தாலும் சொல்லுங்க. தசை புத்தி வந்தாலும் அதேதான் பண்ணுங்களா? ஆமா. அவர் என்ன செய்வாருன்னா, சந்திரன் மறைஞ்சு இருக்கக்கூடிய ஜாதகங்கள் எல்லாமே ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் போது பயங்கர ஆர்வமா ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்சு நல்ல பீக்கா போகும்போது அந்த பிசினஸ்ல கவனத்தை விட்டுருவாங்க, அடுத்ததுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இது என்ன ஆயிருதுன்னா, போயிட்டு இருக்கிற வே நின்று இன்னொரு வேக்குள்ள இறங்கும் போது தப்பா போயிருது. சொல்றோம். ராசியில 9ல இருந்து பாவத்துல 8ல இருக்கிறதுனாலதாங்க சார் அந்த டவுட். 2ல எப்படின்னா ராசி கட்டத்துல இருந்தாலும் பாவத்துல சொல்லுங்க. பாவகத்துல இருந்ததுன்னா அதோட புத்தியோ அந்தரமோ நட்சத்திரமோ வர்ற அன்னைக்கு நம்ம தப்பா முடிவெடுத்துறோம்னு சொல்லுங்க. ராசி கட்டத்துல என்ன தசா புத்தி இருந்தாலும் தப்பு வர போது ஜாக்கிரதைன்னு சொல்லுங்க. இதுல எதுங்க சார் ரொம்ப அதிக பேட்? 6, 8 ராசியில இருக்கிறதே ரொம்ப வலிமையானது. அது 6, 8, 12, 4 ரெண்டுமே 6, 8, 12 எல்லாமே ஈக்குவல் தான்மா. வர்ற விளைவு தான் வேற வேற. சரிங்க சார். ஒருத்தர் வந்து 22 வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு தோல்வியே வந்ததில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. அவருக்கு 8ல சந்திரன் இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, தொழில் ஸ்தானத்துக்கு லாபஸ்தானத்துல இருக்கு, அதனால இப்படியே தோத்து போகும்னு சொல்றாரு. திடீர்னு ஒரு நாள் ஒரு பிரச்சனை ஃபேமிலிக்குள்ள. அவரு நிறைய எம்டி செக் கொடுத்துருக்காரு. அந்த செக் அப்புறம் அவங்க போட்டு அவர் காலி பண்ணி வெளியேற்றிட்டாங்க. பைசா இல்லாம தொலைஞ்சு வெளியே வந்துட்டார். 1.
இன்னொரு நகைக்கடை வச்சு தொழில் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு சந்திரன் 6ல இருக்கு. அந்த நகைக்கடையில ஒரு திருட்டு நகை ஒண்ணு வாங்கிட்டான்னு சொல்லி கேஸ் போட்டு அந்த கேஸ்ல வெளியே வர முடியாம அவர் கம்ப்ளீட்டா அந்த சொத்தை வித்துட்டு வெளியே பூர்வீகத்தை விட்டு வேற ஊருக்கு வந்துட்டார். ஸோ இந்த 4, 6, 8 12 சந்திரன் என்ன செய்யுதுன்னா, நல்ல தசாபுத்தி நடந்துட்டு இருக்கும்போது தொழில் ஓஹோன்னு காட்டுற மாதிரி இருக்குமே தவிர அந்த கெட்ட நாள் வந்த அன்னைக்கு கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிருது. அவங்க அத்தனை வருஷம் உழைச்ச உழைப்ப தூக்கி வீசிட்டு போயிருது. அதுதான் அங்க இருக்கிற விஷயம். இன்னொன்னு பாருங்க, ஒரு நண்பர் வந்து தன்னுடைய சேவிங்ஸ் எல்லாம் போட்டு ஒரு வீடு வாங்கினார். அவரு சொல்லும்போது நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் சக்சஸா போறேன், அந்த தோல்வியே இல்லைன்னு நம்ம வகுப்புலேயே சொன்னார். அவருக்கு சந்திரன் 12ல இருக்கு. அவருக்கும் ஒய்ஃபுக்கும் பிரச்சனை வரும்போது இருக்கிற சொத்தெல்லாம் ஒய்ஃபு கையெழுத்து போட்டு டைவர்ஸ் ஆகி வெளியே வந்துட்டார். மறுபடியும் 0க்கு வந்துட்டு மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறார். அவருக்கு இப்ப வயசு 44 ஆச்சு. கையெழுத்து போட்டு கொடுத்த சொத்து மதிப்பு இன்னைக்கு 6 கோடி ரூபாய். மறுபடியும் ஒரு 6 கோடி இனிமே 45 வயசுக்கு மேல சம்பாதிக்கணும். புரியுதா என்ன? அந்த டெட் எண்டுக்கு கீழே வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது. ஒரே ஒரு ஃபேமிலில 4 பேருன்னா 4 பேருக்கும் இதே மாதிரியே இருக்கே, யார் பேர்ல தான் பண்ண முடியும்ன்ற டவுட். அவங்க வந்து முதலீடு பண்ணாத தொழிலை பண்ணலாம், வேலைக்கு போகலாம், கன்சல்டன்ட் கொடுக்கலாம், கவுன்சிலிங் கொடுக்கலாம், ட்ரேடிங் பண்ணலாம். முதலீடு குறைவாக அல்லது முதலீடு இல்லாத தொழில் தேர்ந்தெடுப்பது சால சிறந்தது. இப்ப ட்ரேடிங்ன்றதும் அதுவும் ஷேர் மாதிரி தானே சார் வந்துரும்? கொஞ்சம் ட்ரேடிங் நான் சொல்றது ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் இல்ல, ஒரு பொருளை வாங்கி ஒரு லாபத்தை வச்சு கொடுக்கறது. ஓகேங்க சார், அந்த மாதிரி பண்ணலாம். ஓகேங்க சார், நல்லதுமா. ஓகே, தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார், சேலம்ல கௌதம் பேசுறேன் சார். சொல்லுங்க கௌதம் சார். 2 கொஸ்டின் சார். இப்ப வந்து லக்னத்திற்கு பாவம் கிரகம் பாக்குற மாதிரி லக்னாதிபதிக்கும் பொருத்தி பார்ப்பது எப்படி? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சார். 2வது கொஸ்டின், நாகம் கரணத்தில் பிறந்தவருக்கு கோச்சார் ராகு நன்மை செய்யும் நீங்க புக்ல மென்ஷன் பண்ணிருக்கீங்க. அது எந்த வருது? இப்ப 6-8ல வந்து ஒரு கிரகங்கள் ஜனஜாதகத்துல வந்து தீமை செய்யறமா இருந்துச்சுன்னா கோச்சாரத்துல அது எந்த இடத்துக்கு போனாலுமே அது தீமையை தான் செய்யுமா சார்? இந்த 2 கேள்வி. முதல் கேள்வி திருப்பி சொல்லுங்க. இந்த கேள்வியா ஒரு கேள்வி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. லக்னத்திற்கு பாவகம் கிரகம் பாக்குற மாதிரி லக்னாதிபதி பாவகிரகமா இல்ல பாவம் வீடு லக்னத்துக்கு பாவம் பாக்குறோம், ரைட்டு. லக்னத்திற்கு பாவம் கிரகம் பாக்குற மாதிரி லக்னாதிபதிக்கும் அதை பாக்குறது எப்படி? லக்னாதிபதி பார்க்க வேண்டியது இல்லையே. ஓகே. லக்னாதிபதி பார்த்தா போதும். லக்னாதிபதி லக்னம் செய்யற வேலையை தான் லக்னாதிபதி மூலமே செய்ய போறோம். தனியா லக்னாதிபதிக்கும் ஒரு பாவம் இல்ல, அது இல்ல. இப்ப லக்னத்துக்கு ஒரு பாவம் 8ஆ போயிடுச்சுன்னா லக்னாதிபதிக்கு அது 5ஆ வந்தா அது தீமை குறைக்கும். என் உயிருக்கு நான் என்ன செய்ய போறேன், லக்னத்திற்கு பார்த்தா போதும். லக்னாதிபதிக்கு பார்க்க வேண்டிய தனியா ஒன்னும் அபிப்பிராயம் இல்ல. சரி சார், ஓகே. 2வது கேள்வி, நாகம் கர்ணம் பிறந்தவருக்கு கோச்சார் ராகு நாககரணத்துக்கு அதிகமான நன்மை செய்கிறது. கடைசி நேரத்துல காப்பாற்றி விடுறதுல நாககரணத்துக்கு ராகு செய்யற வேலை சிறப்பு. உதாரணமா ஒரு வண்டி பஞ்சர் ஆகுனா கூட ஒர்க் ஷாப் பக்கத்துல தான் பஞ்சர் ஆகும். நீங்க அப்ப எடுத்து பாத்தீங்கன்னா பஞ்சர் ஆகுறதுங்கிறது ராகுவோட வேலை. அது பஞ்சர் எங்க பண்ணுது தெரியுமா? ஒர்க் ஷாப் பக்கத்துல பண்ணுது. அவனுக்கு ஒருத்தன் எங்கேயாவது எமர்ஜென்சின்னு இருக்கும்போது ஒருத்தன் வந்து பணம் கொடுப்பான், இதை வச்சு வை நான் அப்புறம் வாங்கிக்கிறேன்னு. அந்த கடைசி நேர உதவிகளை ராகு தீமை செய்யக்கூடிய கண்டிஷன்ல இருந்தாலும் கூட அந்த கடைசி நிமிடத்துல அதை காப்பாத்தி விட்டுட்டு தான் போயிருது. பிறந்த காலத்துல ராகு 6, 8, 12ல இருக்கிறான். கோச்சாரத்துல ராகு எங்க போனாலும் இந்த 6, 8, 12 குணத்தை அது வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். மறைந்த குரு தான். ஓகே. அந்த தன்மையிலே தான் பயணிக்கும். ஆமா ஆமா. ஓகே சார், தேங்க்யூ. வணக்கம், சொல்லுங்க ஐயா. வகுப்புல நீங்க மகாமித்திர யோகம் சொன்னீங்க, அது வந்து மகாமித்திர யோகமா? ஆமாங்க. அது இதுக்கு கைத்து தட்டி காட்டினீங்க, கிட்டத்தட்ட 2 வண்டி சொன்னீங்க. அது வகுப்புல அது திரை ராசிகமா இருக்கும். சரிங்க. அது கிரகச்சகது இல்லைங்களா? அதுக்கு இல்ல சமாமகம் இருக்கும். சுபகிரகங்கள் 2 நெருக்கமா மோதிக்கிற மாதிரி தான் சமாமகம்னு பேரு. அந்த சமாமகம் கொடுக்கக்கூடிய எதையும் நாம் பிரயோகம் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பேன். இல்லைங்க, 2 வண்டி மோதிச்சு சொல்லிங்க. 2 வண்டி மோதிக்கும் அப்படி சொல்லுவீங்க. 2 வண்டி மோதினா எதிரெதிரி கிரகத்தை தானே பேசியிருப்போம். அதுக்கு அந்த வார்த்தை நீங்க சொன்ன வார்த்தை கரெக்டா இல்ல. சரிங்க. ஐயா, இப்ப நம்ம இந்துக்கள் எல்லாம் வேற மதத்தவங்க வந்து ஜாதகம் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு காலப்பை நடக்கும்போது என்னங்க பலன் சொல்றது? அவங்க கோயில் போய் தீச்சட்டி எடுக்க மாட்டாங்க. இவருங்க கோயிலுக்கு போங்கன்னு சொல்ல வேண்டியது இல்ல. இந்த கர்மா நடக்கும், நிறைய தான தர்மம் பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. சரிங்க. அன்னதானம் பண்ணலாம்ல. எல்லாத்துக்குமே தீச்சட்டி எடுக்கணும், ஷார்டேட் அடிச்சுக்கணும் இருக்கா என்ன? தீபம் போடுற விருப்பம் இல்லாதவர் இருந்தாலும் நீங்க அன்னதானம் பண்ணுங்க, ஏழை குழந்தைக்கு போய் பராமரிங்க, புத்தகம் கொடுங்க, நடைமுறை பழக்கம், ரத்த தானம் பண்ணுங்க, அதெல்லாம் சொல்லலாமே.
சரிங்க சரிங்க, அவ்வளவுதாங்க. நன்றிங்க. ஒரு சூரியனா இருந்தானா ஒரு வயசானவங்களை போய் பராமரிக்க சொல்லலாம். சனியா இருந்தா நோயாளிகளை பராமரிக்க சொல்லலாம். சந்திரன் தான் அன்னதானம் பண்ண சொல்லலாம். செவ்வாயா இருந்தனா இங்கே ஸ்கூல் கட்டி கொடுங்க, லெட்டின் பாத்ரூம் பிள்ளைகளை கட்டி கொடுங்கன்னு சொல்லலாம். அந்த கிரகம் சார்ந்த பொதுப்பணி வேலை செய்யலாமே, அதுக்கு ஜாதி மதம் வேண்டியது இல்லையே. இல்லைங்க, குடும்பம் 3 பேருக்குமே ராகு நடக்குதுங்க. தாராளமா சொல்றேன். நீங்க கேள்வி என்ன, அந்த குறிப்பிட்ட இனம் மதம் உள்ளவங்க ஜோதிடம் பார்த்தாங்கன்னா அவங்க மதத்துக்குள்ள இருக்க பொதுவான வேலைகளை செய்ய சொல்லலாம். இல்லையா, பொதுமக்களுக்கு பயன்படுற மாதிரி எத்தனையோ சேவை இருக்கு, அதை செய்ய சொல்லலாமே. சரிங்க சரிங்க. ஒரு 100 பேர் சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு சொல்லலாம். 100 குழந்தைக்கு படிப்புக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லலாம். புதன் சம்பந்தப்பட்ட கல்விக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லலாம். சுக்கரன் சம்பந்தப்பட்டோம்னா எங்கேயாவது பேஷண்ட் இருந்தானா அவங்க பேஷண்ட்டுக்கான ஃபீஸ் கட்டி விடுங்கன்னு சொல்லலாம். இல்ல ஒரு தட்சணை கொடுக்குற மாதிரி ஒரு அமௌண்ட் செலவு பண்ணுங்கன்னு சொல்லலாம். செய்யலாமே. சரிங்க சரிங்க, நன்றிங்க. அடுத்து வணக்கம் ஐயா. வணக்கம் சார், வெங்கட்ராம் சார், சொல்லுங்க. நீங்க போனதே சொன்னீங்க எனக்கு இந்த ஆட்டிசம் நோய்க்கான கிரக அமைப்புகள் எப்படிங்க இருக்கும்? அதாவது நீங்க சொல்லியிருந்தீங்க 9-10 கூடையவர் வந்து லக்ன புள்ளியிலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இஎஸ்பி பவர் இருக்குன்னு. அது மாதிரி இவருக்கு இஎஸ்பி பவர் இருக்குதுங்க. ஆனா அவர் வந்து 10ஆம் அதிபதி பாதக இது தனுர் லக்னம் பாதகவதியா போயிட்டாரு. இவருக்கு வந்து என்ன கிரக அமைப்புகள் இருக்குங்க? இதுக்கு வந்து ஃபியூச்சர்ல அவர் என்ன துறைக்கு போனா அவருக்கு ஏதாவது தாங்கலாம் நிக்க முடியுங்க? ஓகே, இப்ப அவர் கேட்கற 2 கேள்வி கேட்கறாரு. ஆட்டிசம் குழந்தைகளுக்கான கிரக அமைப்பு 1ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் ரொம்ப நெருக்கமா இருந்தா மட்டும்தான் அந்த இது தன்மை வரும். 1ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் அதே மாதிரி 8ல நிற்கக்கூடிய கிரகம் லக்கணத்துக்கு நெருக்கமான பாகையில் இருந்தாலும், நெருக்கமான பாகைனா 3 டிகிரி. லக்னம் ஏதோ ஒரு வீட்டுல இருக்காரு அப்படின்னு வச்சுக்கிறோம், மிதனத்தில் லக்னம் இருக்குன்னு வச்சுக்கிறோம். 8ல் நிற்கக்கூடிய கிரகமும் லக்கணமும் ஒரே டிகிரியில இருக்கு, இல்ல 2 டிகிரிக்குள்ள இருக்கு, இல்ல 3 டிகிரிக்குள்ள இருக்குன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தன்மை வரும். அதுல எதுவும் மாற்று கருத்து கிடையாது. அஷ்டமாதிபதி சம்பந்தம் இல்லாம 8ல நிற்கக்கூடிய கிரகம் லக்கணத்துக்கு சம்பந்தம் இல்லாம ஊனம்ங்கிறது வராது. ஊனம் அதுலயும் ஆட்டிசம் சொல்லும் போது கூட 5ஆவது சேர்த்து சம்பந்தப்படும். அப்போ 1, 5, 8 சம்பந்தம் தான் இந்த மன சம்பந்தப்பட்ட தொந்தரவுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. ஒரு தந்தையோட ஜாதத்துல எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய கிரகங்கள் வக்கரமா இருக்கலாம், இல்ல புதன் ராகு சேர்க்க ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்கும், அவங்களுக்கு அப்படி இருக்கு. இந்த 2 முக்கியமான காரணம். அடுத்து இஎஸ்பிஎன் பவர் அப்படின்னு சொல்றாரு, எக்ஸட்ரா சென்ஸ் அப்படிங்கிற ஒரு பவர் எப்படி இருக்கும் அப்படின்னா, தர்மகர்மாதிபதி யோகம் 9-10 கூட சேர்க்கைகள் இருந்து அவங்க லக்கண புள்ளிக்கு நெருக்கமா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அந்த நாலேஜ், அந்த பவர் கிடைக்குது. இந்த மாதிரி இருக்கவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் சைட்ல போனாங்கன்னா சாஃப்ட்வேர்ல கோடிங்ல டிஃப்ரெண்டா எழுதலாம். அப்படி இல்லை மெடிசன்ல போனாங்கன்னா சூப்பரா வைத்தியம் பண்றாங்க, அதை எடுத்துக்கலாம். கன்சல்டன்ட் சூப்பரா பண்ணலாம். இந்த 3 வேலையும் இஎஸ்பிஎன் பவர் இருக்கவங்க செய்யலாம், நல்லா ஒரு புகழ் அடைய முடியுது. அதனால அப்ப தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிறத விட அந்த 2 கிரகங்கள்ல யார் அதிக பாகை வாங்கியிருக்காரோ அவரு லக்கண டிகிரிக்கு நெருக்கமா இருக்கணும். அதுதான் சிறப்பு. அப்படி இருக்கிறவங்க தான் அந்த இஎஸ்பிஎன் பவர் சக்சஸா ஃபாலோ பண்றாங்க. உதாரணமா ஒரு தனுர் லக்னம் எடுத்துக்கிடுவோம். 9-10 சூரியன் 10ல இருக்காரு. அதுல சூரியன் 8 டிகிரி, 10 புதன் வந்து 10 டிகிரின்னா லக்னம் 10 டிகிரில இருந்ததுன்னா ஓகே. தனுசுல இருக்கக்கூடிய லக்னம் 10 டிகிரி, 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதனும் 10 டிகிரி அப்படின்னா சூப்பரா அவருக்கு அந்த எக்ஸட்ரா சென்ஸ் பவர், இஎஸ்பிஎன் பவர் நல்லா கிடைக்குது. ஸோ அவர் நான் சொன்ன மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் கோடிங் போகலாம், மெடிக்கல் போகலாம், கன்சல்டன்ட் ஃபீல்ட்ல போகலாம், நல்ல ஒரு நாலேஜா நல்ல விதமான பலன் அளிக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்த கேள்வி. வணக்கம் சார். நன்றிங்க ஐயா. நன்றி. அவரு ட்ரிபிள்எஸ் கேட்ட மாதிரி மகா பித்ரு யோகம் அப்படின்னா பிரியங்க யோகம் தப்பா கேட்டாரு. பித்ரு யோகம்னா 2 லாரி ஒருத்தர் நடுவுல வச்சு ஒருத்தனை கசக்கி அமுத்துற மாதிரி இருக்கும் அந்த வழி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாபத்து படிக்கும் சூரியன் ராகு 9 கூட சேர்க்கணும், 5ஆம் இடத்துலயும் கெட்ட பாவகிரகங்கள் இருந்து 9லயும் கெட்ட பாவகிரகம் இருந்து சூரியன் ராகு சேர்ந்தோம்னா மகாபித்ரு யோகம். அது என்ன ஆகுன்னா ஜாதகருடைய நசுக்கி எடுத்துரும். ஜாதகருடைய மொத்த சொத்தையோ மொத்த உடல்நலத்தையோ மொத்த வாழ்க்கையோ, அதான் மகா பித்ரு அப்படின்னு சொல்லக்கூடியது தோஷம் அது அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்து. வணக்கம் சார். வணக்கம்மா. ஒரு ஜாதகத்துல நோயை தருவது வந்து எல்டி கிரகமும் ஹெச்டி கிரகமுமா இருக்கிற சார்ந்த நோய்கள் தான் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். அந்த ஹெச்டி கிரகமே யோகியாக வரும்பொழுது நோயை தருமா? கண்டிப்பா கொடுக்கும்.
இங்க பாருங்க, மெடிக்கல் அஸ்ட்ராலஜில யோகி அவயோகிக்கு வேலை இல்லை. யோகி என்ன செய்வாருன்னா மருந்துள்ள நோயை கொடுப்பார், அவயோகி மருந்துல்லா நோயை கொடுப்பார். மருந்துள்ள நோயின்னு மருந்துக்கு கட்டுப்படாதது கட்டுப்படக்கூடியது ரெண்டா பிரிச்சுக்கிடுவோம். யோகியா இருந்தானா மருந்துக்கு கட்டுப்படக்கூடிய வியாதி வரும், அவர் நம்ம கண்ட்ரோல்ல இருப்பார். அவயோகினா மருந்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போயிடும். அது எப்ப வேலை செய்யும்? அது ஒரு தசாபுத்தி காலத்துல வேலை செய்யும். LDHT எல்லா காலத்திலும் வேலை செய்யும். யோகி அவயோகி தசாபுத்தி காலத்துல மட்டும்தான் வேலை செய்யும். நல்லா கவனிச்சுங்க. அந்த நோய் வந்து HD ஓட நோய் வந்து அந்த தசாபுத்தி காலத்துல மட்டும்தான் வரும், மத்த காலத்துல கிடையாது. வந்தா தான் அந்த யோகிங்கிறதுக்கான மருந்து ஈஸியா கிடைக்கும். மத்த காலத்துல வந்து அது யோகிங்கிற மறந்துருங்க, HDன்னு எடுத்துக்கிட்டா போதும். சார் அது இன்னொரு கேள்வி சார். ஆக்சுவலா நம்ம வந்து ஒருவரோட ஜாதகத்துல அவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட், அதாவது ஆயுர்வேதமா இல்ல இங்கிலீஷ் மெடிசனா அப்படிங்கிறது கிரகம் சார்ந்து முடிவு செய்யணுமா இல்ல தசாபுத்தி சார்ந்து முடிவு செய்யணுமா? தசாபுத்தி சார்ந்தா முடிவு எடுக்கணுமா? தசாபுத்தி மாறும்போது ஒரு நோய் இன்னொரு நோயா மாறிடும், நோயோட தன்மை மாறும். தசாபுத்தி ஜட்ஜ்மெண்ட். தசாநாதன் யாருன்னு பாருங்க, புத்திநாதன் யாருன்னு பாருங்க. அவர் எங்க நிக்கிறாரோ அந்த மருத்துவத்தை எடுத்துக்கலாம். அதே மாதிரி மருத்துவரை செலக்ட் பண்ணும்போது மருத்துவமனைன்னு செலக்ட் பண்ணணும். 12ஆம் இடம். நீங்க மருத்துவத்தை ரெண்டா வச்சுக்குவோம். வீட்டுல வந்து பாக்குறது, ஹாஸ்பிட்டல் போய் பாக்குறது. சரவீடா இருந்தா போயிட்டு வந்து பாக்குற மாதிரி பாருங்க. அந்த மாதிரி மருத்துவங்கள் எல்லாமே சித்த மருத்துவம், ஆயுர்வேதிக் இதெல்லாம் வரும். ஹோமியோ இதெல்லாம் போயிட்டு வந்து பாக்குற மாதிரி இருக்கும். ஸ்திர வீடு தான் பெரும்பாலும் அலோபதி தான் வரும். 12வது வீடு ஸ்திர வீடா இருந்தா. ஒபேமா விழுந்துன்னா நீங்க 2 மருத்துவத்தையும் சேர்ந்து எடுத்து, ஒரு மருத்துவம் மட்டும் பார்த்தா 2 மருத்துவத்தையும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் பாருங்க, அவர் தான் டாக்டர். அப்ப 12ஆம் இடம் எந்த மருத்துவம் சொல்லுது, மருத்துவமனையும் சொல்லுது. 7ஆம் இடம் டாக்டர் சொல்லுது. எல்லாத்தோட மருந்து கேட்குமா கேட்காதாங்கிறது 9ஆம் பாவம் சொல்லுது. ஒரு சிலருக்கு லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி பாதகதியா இருப்பார், இல்ல பாதகஸ்தானமா இருக்கும், அவருக்கு மருந்து சாமானியமா கேட்காது. சிலருக்கு 7ஆம் அதிபதி பாதகமா இருக்கும், அவர் டாக்டரே அவர் தப்பா கூட கைடு பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா டாக்டர் சொல்ற அவர் புரிஞ்சுக்கிட்டாம கூட இருக்கலாம். இல்ல அவருக்கும் இவருக்கும் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகி ஏதாவது தப்பான ஒரு அணுகுமுறையா இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம தான் கவனிச்சுக்கிட்டா சரி. சரவீடு 12வது வீடு சரவீடுனா ஆயுர்வேதிக், சித்த மருந்தும், யுனானி, ஹோமியோ எல்லாம் எடுத்துக்கலாம். ஸ்திர வீடா இருந்தா அலோபதி கம்பல்சரி எடுக்கணும். அதே உபயோகம் தான் 2 மருத்துவம் கலந்து எடுத்துக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா, சொல்லுங்க. லக்ஷ்மி ஃப்ரம் ஹைதராபாத்யா. ஐயா, இது ஜாமக்கோல் பிரசன்னத்துல மோஸ்ட் ஆஃப் த டைம் சனி சனி, செவ்வாய் புதன் உள்ளே வெளியே இந்த மாதிரி கிரகம் வரும்போது அது எந்த மாதிரி பலன் சொல்றது இல்லையா? அது எந்த பாவத்துல வருதோ அந்த பாவத்தை அது ஸ்ட்ராங்கா செய்ய போதும்னு சொல்லுதுமா. உதாரணமா இன்னைக்கு நீங்க ஒரு பிரச்சனை போறீங்க, மீனத்துக்கு உள்ளேயும் சனி வெளியே சனி இருக்குன்னா அது என்ன பாவம், உதயத்துக்கு என்ன பாவம்னு பாருங்க. உதாரணமா மீனத்துக்கு 5ஆம் பாவம்னு வச்சுக்கோங்க. குழந்தை சம்பந்தமா நீங்க ஸ்ட்ராங்கா ஏதோ ஒரு செய்ய போறீங்கன்னு அர்த்தம், இல்ல மனசுக்கு பிடிச்ச ஒன்று செய்ய போறீங்கன்னு அர்த்தம். உள்ளேயும் வெளியும் ஒரே கிரகம் இருந்ததுன்னா அந்த பாவத்தோட பலனை ரொம்ப ஸ்ட்ராங்கா அனுபவிக்க போறீங்க. நீங்க வேண்டாலும் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அந்த பாவத்தோட வேலை நீங்க செய்யும் போது, இப்ப குழந்தை பிறப்புக்காக ஒருத்தர் இருந்து கேட்கிறாரு, உள்ளேயும் குரு இருக்கு வெளியும் குரு இருக்கு, அது 5ஆம் இடம் 11ஆம் இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரை பண்ணாலே கிடைச்சிடும். அதனால உள்ளே வெளியே நிற்கக்கூடிய ஒரே கிரகம்னா அந்த பாவத்தின் பள்ளி அவர் பெரிய சிரமம் இல்லாமல் அனுபவிச்சிருவார் அப்படின்னு எடுத்துட்டா போதும். அப்ப அதுல கவிப்பு இருந்ததுன்னா எப்படி சார் எடுத்துக்கிறது? அந்த தடங்கள் இருந்தாகும். முதல் முறை தடங்களாகி 2வது முறை ஜெயிக்கும். இப்ப குழந்தைக்கா வந்து கேட்கிறாரு, உதயத்துக்கு 5ஆம் இடமோ 11ஆம் இடத்துலயோ இருக்காரு, குரு இருக்காரு, உள்ளேயும் குரு வெளியும் குருன்னு சொல்லுவாங்க. கவிப்பு இருந்துச்சுன்னா முதல் முறை அவர் மிஸ் ஆகி 2nd முறை தான் சக்சஸ் ஆகும். ஓகே சார், ஓகே. நல்லது, தேங்க்யூ சார். நல்லதுமா. சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார் இப்போ நடந்த திசைகள் சூரிய தசை சந்திர திசையில வெளிநாட்டுல இருந்திருக்காங்க. இப்ப லக்னாதிபதியே தசை நடத்த போறாரு, 12ல இருந்து தசை நடத்த போறாரு அப்படின்னா இவங்க தொடர்ந்து வெளிநாட்டுல இருப்பாங்கன்னு பலன் சொல்லணுமா? இல்ல இந்த சூரியன் சந்திரன் தசை நடத்தும் போது நல்லா இருந்தாரு அப்படின்னா லக்னாதிபதி 12 தசை நடத்தும் போது கொஞ்சம் அதே வெளிநாட்டுல இருப்பார், செலவு அதிகமாகும். 12ஆம் இடம் வேற ஒரு இடங்கள்ல வசிக்கிறது குறிக்கும். அதே நேரத்துல அவருக்கு லக்னத்துக்கு லக்னாதிபதி 12ல இருக்கனால வருமானம் கூடும், பதவி கூடும், செலவும் கூடும். அதனால அந்த தேசம் முடிய வரைக்கும் அவர் அங்கதான் இருப்பார். ஓகே சார். சார் இன்னும் ஒரு கொஸ்டின் வந்து, சார் இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே குரு ராகு சேர்க்கை இருக்கு. இப்ப கோச்சாரத்துல வந்து குரு பார்வை ராகு மேல படுறதுனால இந்த டைம்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா குழந்தைகளுக்காக? எடுக்கலாம். இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது சக்சஸ் ஆகும், 100% சக்சஸ் ஆகும்.
ஓகே சார். மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில ராகு குழந்தை பேருக்கு 100% நன்மைத்தான் செய்கிறது. அப்ப பிறந்த கால குரு மீது கோச்சார ராகோ இல்ல பிறந்த கால ராகு மீது கோச்சார குருவோ பயணிக்கக்கூடிய காலங்கள் கூடுதல் பலம் அளிக்கிறது. அதே மாதிரி பிறந்த கால ராகுவே குருவை கோச்சார குரு பார்த்தாலும் சிறந்த பலன் அளிக்கிறது. மெடிக்கல் அஸ்ட்ராலஜிக்கு ராகு நன்மை செய்துன்னு தாராளமா நம்பலாம். நல்லதுமா. ஓகே, தேங்க்யூ சார். அடுத்த வணக்கம், சொல்லுங்க. என்னோட 17வது வயசுல இருந்து உங்களை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு ஆமாயா, இப்ப 23 வயசு ஆகுதுயா. 5 வருஷம் ஃபாலோ பண்ணு சொல்லிருக்கலாமே, சுருக்கமா சொல்லிருக்கலாமே. சொல்லுங்க. சரிங்க, ஓகே ஐயா. இப்ப நான் ரீசெண்டா ஒரு ஜாதகம் ஒண்ணு பார்த்தேன். அதுல என்ன எனக்கு டவுட்னாயா, இப்ப மீன லக்னத்துக்கு வரக்கூடாத ஒரு தசை அப்படின்னா நம்ம வந்து 3-8 சுக்கிர தசை வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. இப்ப இந்த சுக்கிர தசை வந்து அது 5ஆம் இடத்துல இருக்கு. ஓகேங்களா. அது வந்து ராகு கூட சேர்ந்திருக்கு. இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். அது வீடு கொடுத்த கிரகமும் நீசமா இருக்கு, விருச்சகத்துல இருக்கு. அப்ப அது 2வது நெகட்டிவ் பாயிண்டா இருக்கு. இதுல ஒரே ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் நான் பாக்குறது என்னன்னா, அது கால் கொடுத்த கிரகம் புதன் வந்து மிதுனத்துல இருக்கு. நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, அந்த நட்சத்திரம் வந்து சூழ்நிலையை மட்டும்தான் நம்ம சொல்லுவோம் அப்படிங்கறத வந்து பார்த்திருக்கோம். ஆனா இந்த தசையில உங்க பாத்தீங்க அப்படின்னா, இருக்கிற வேலையை விடும் போது நம்ம என்ன சொன்னோம்னா, வேலையை விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். நான் ப்ரெடிக்ட் பண்ணதான் பண்ணியிருந்தேன். ஆனா அவங்க வேலையை விட்டு அவங்க கம்பெனி ஆரம்பிச்சாங்க. கம்பெனி பெரிய லெவல்ல டெவலப்மெண்ட் ஆகுது. அது வந்து ஃபண்டிங்கும் போச்சுன்னா அது வந்து பெரிய லெவல்ல டெவலப்மெண்டா வந்து இருக்கும். இப்ப எதனால இந்த தசை வந்து இவ்வளவு பாசிட்டிவா இருக்கு? பாக்குறதுக்கு வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா பயங்கர பாசிட்டிவா இருக்கு. அது எதனால? நட்சத்திர புதன் வந்து இந்த லக்கணத்துக்கு சுக்கரனுடைய தசை 3-8 கூட தசைங்கள எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அவருக்கு வந்து மொத்த லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்க கூடாது. பொருளாதாரத்துல 0க்கு போயிட்டா குடும்பம் அமையாது. குடும்பமே வேண்டான்னு ஒதுங்கி போயிட்டோன்னா பொருளாதாரத்தை தூக்கி கொண்டு நிப்பாட்டிடும். 2ல 1 கண்டிப்பா காலி பண்ணிடும். அவர் வந்து வேண்டாம், எனக்கு குடும்ப குட்டில வேண்டாம், பிள்ளை குட்டி வேண்டாம்னு போயிருந்தா தொழில் பண்ணா தொழில பெரிய ரீச் கொண்டு போயிடும். 3-8 இருந்தாலுமே ஆமா. ஆனா அதுக்கு பதில் அவர் திரும்பி இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னொரு பக்கம் 0வா இருக்கும். இப்போ ஃபேமிலி இருந்திருக்காரு, ஃபேமிலி தனியா இருந்திருப்பாரு, எல்லாம் விட்டு வேற செகண்ட் மேரேஜ் தேர்ட் மேரேஜ் போயிட்டு இருக்கும். அப்படி இருக்கும். எனக்கு குடும்பம் மட்டும் தான் முக்கியம்னா பொருளாதாரம் மேல வரும். அது இந்த தசை முடிவுல மறுபடியும் கீழே உணவு இறக்கி விட்டு தான் போகும். தசை ஆரம்பிக்கும் உயரமா தூக்கிட்டே போயிட்டே இருக்கும். உயரமா தூக்கி கொண்டு இந்த திசைகள் என்ன இருக்கும்? ஜெயில் யோகம் இருக்கும், ஏமாத்துதல் இருக்கும், ஒரு குடும்பத்தை விட்டு இன்னொரு குடும்பத்தை போய் செலவு பண்ணிட்டு இருக்கும். நல்ல உயரத்துக்கு தூக்கி போடும், அப்பதான் வலி அதிகமா இருக்கும். அதெல்லாம் ஒரு உயரத்துக்கு போறாருன்னா இவரை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, நீங்க உயரத்துக்கு போகப்போ சொத்துக்களை மல்டிபிள வெவ்வேறு பேர்ல வாங்கி வைங்க, வேற வேற ஆளுக்கு வாங்கி வைங்க, உங்க நம்பிக்கைக்கு ஒரு மேல உருவாக்கி வைங்கன்னு சொல்லலாம். அப்ப ஒரு கீழே விழும்போது அவரை மட்டும் தான் விழுவாரு. கொடுக்கலாம். இந்த மீன் லக்கணத்துக்கு சுக்கரன்ல பாதிக்கப்பட்டவங்க 99.8% பேர் இருக்காங்க. ரத்தன் டாட்டா மாதிரி ஆளுங்க வந்தா வரட்டு வராட்டி போட்டுங்கிறவங்க மட்டும் தான் வண்டி ஓடிட்டு இருக்கோலிய, மத்த எல்லாருமே 99% மேல கீழே விழுந்துட்டாங்க. ஆனா இப்ப இது வந்து உங்க தொழில், இவங்க பாக்குற வேலையில பெஸ்டா இருக்கிறதுக்கு இதுல என்ன கிரக அமைப்பு இருக்கு? சூரியன் செவ்வாய் சேர்க்க மட்டும் தான் இருக்கு, தவிர்த்து 5-10 இல்ல, எதுவும் இல்ல. ஏன் விருச்சிக ராசி இருக்கு, சம்பாதிக்கிறதுக்கு மனிதாபிமானத்தை பயன்படுத்தாத ஒரு ராசி விருச்சிக ராசி இருக்கு. ஓகே, அந்த பதவிக்கு கேக்குறாங்க. இப்ப கம்பெனில ஒரு பெரிய பதவியில இருக்காங்க, சிஇஓக்கு அடுத்த ரேஞ்சில இருக்கிறாங்க. தம்பி உயரமா போனதுக்கு காரணம் சுக்கரன். உயரமா போனதுக்கு சுக்கரன். 2வது சுக்கரன் சேர்க்கை இருக்குது. சுக்கரன் ராகு சேர்க்கை 5ல, சந்திரன் நீசமா இருக்காரு. இவங்க சம்பாதிக்கிறதுக்கு மனிதாபிமானம் தேவையில்லை. ஓகே 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 சரிங்க சரிங்க நல்லது. சரிங்க. சுக்கரன் ராகு சேர்க்கை எப்பவுமே சம்பாத்தியத்துல பேராசை தூண்டுன்னு பலமுறை படிச்சிருப்போம். ₹1 ₹100 மாத்திரக்கா ஓடிக்கிட்டே இருப்பாங்க. லாட்டரி சீட்ல 40 லட்சம் 50 லட்சம் ஒரு நைட்ல இழந்தவங்க ஜாதெல்லாம் சுக்கரன் ராகு சேர்க்கிறோம். அவர் சக்கையா சம்பாதிச்சிருப்பாரு. ஒருத்தெல்லாம் 14 கோடி சம்பாதிச்சு வச்சிருக்காரு. இந்தியாவுக்கு வர போறதுக்கு முதல் நைட்டு ஷேர்ல போட்டு 14 கோடியும் போச்சு.
அப்படியே ஒரு தன்னுடைய 10 வருஷ யோகத்தை ஒரே நைட்ல தீர்த்தவங்க ஜாதகெல்லாம் சுக்கிரன் ராகு சேர்க்கிறதுக்கு ராகு தசை சுக்கிர தசை நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கிரக சேர்க்கை நல்லதுங்கிறதுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லை. நம்ம என்ன செய்யலாம்னா, சில ஜாதகங்களை குடும்பத்து இல்லாம தனியா இருக்கிற ஜாதகங்கள்லாம், தம்பியில அண்ணன் தம்பி சார்ந்திருக்க ஜாதகங்கள்லாம் சக்சஸ் ஆகிற மாதிரி இருக்கு. ஆனா அவங்க எல்லாம் ஃபைனலா வரும்போது 0 வெளியே நிற்கிறாங்க. அதனால அட்வைசபிள் இல்லை. அடுத்து சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நம்ம இப்ப இந்த கோச்சார ராகு விவசாயத்தை பத்தி நம்ம பார்க்கல சார். இப்ப லக்னத்துல ராகு, 9ல சனி, 10ல சூரியன் இருந்ததுன்னா விவசாயத்துல ஒரு ஜாதகர் எப்படி ஜெயிக்க முடியும் சார்? ஏன்னா லக்னத்துல ராகு இருக்கும்போது அவருக்கு எலி தொல்லை, பூச்சி தொல்லை நிறைய இருக்கு சார் அவருக்கு. ஆமா, ராகு எதுவே பூச்சி உள்ள கிரகம் தாங்க. ஆமா சார். கர்ப்பதோஷ ஜாதகத்துக்கு பூச்சி முத்தடிக்கிறதுக்கே பாதி சுத்தி காலி ஆயிரும். சரிங்க சார். அப்ப அவர் பேர்ல பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு வாழை மரத்தை வச்சுட்டு வருவாரு, ஒரு செடியை வச்சுட்டு வருவாரு, வந்த ஒரு 3 நாள பூரா பூச்சி அடிச்சு பாதியை காலி பண்ணிடும். சரிங்க சார். அப்ப அவருக்கு என்ன நாலேஜ் இருக்கணும் அப்படின்னா, முதல்ல பூச்சி வெட்டுறதுக்கான மருந்து அவரே தயாரிக்கிற அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரிங்க சார். முதல்ல அவர் பாதுகாப்பு உணர்ச்சியை கத்துக்கிட்டு தான் விவசாயத்துக்குள்ளே போகணும். ரூல் நம்பர் 1. சரிங்க சார். கர்ப்பதோஷ ஜாதகங்களுக்கு விவசாயத்துல பூச்சி தொந்தரவு அதிகம். 2வது உரம். அவர் என்ன உரம் வச்சாலும் அந்த செடிக்கு பத்தாமையே இருக்குல்ல, அந்த மரத்துக்கு பத்தாமையே இருக்கும். ஸோ அவருக்கு உரத்தை பத்தின அறிவு நாலேஜ் இயல்பா இருக்கணும். இந்த 2 இருந்தாலும் ஜெயிக்க முடியும். சரிங்க சார். இந்த பூச்சி மருந்துகளை குறிக்கக்கூடிய ராகு, உரத்தை குறிக்கக்கூடிய சுக்கிரன், இந்த 2மே சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் நல்ல கிரகம் இல்லை. அப்ப இந்த ராகு பூச்சி தொந்தரவு குறிக்கக்கூடிய ராகு செவ்வாய்க்கும் பகை கிரகம், சந்திரனுக்கும் பகை கிரகமாக விவசாய பூமியை குறிக்கிற விளைச்சலை குறிக்கக்கூடிய சந்திரன் அதை கடுமையா பாதிக்கும். அதனால அவங்களுக்கு 2 1 உரம் சம்பந்தப்பட்ட நாலேஜ் நல்லா இருக்கணும். பூச்சிகளை எப்படி விரட்டுறது, புழுக்களை எப்படி உற்பத்தி பண்றதுங்கிற நாலேஜ் இருக்கணும். இருந்தா மட்டும்தான் விவசாயத்தை ஜெயிக்க முடியும். சார், இப்ப அந்த ஜாதகங்களுக்கு சர்ப்பதோஷ ஜாதகங்களுக்கு மண்புழு உற்பத்தி இதெல்லாம் பண்றது சாதாரணமா வரும், செய்யலாம். சரிங்க சார். சார், இப்ப அந்த ஜாதகருக்கு 8ல சந்திரன் புஷ்கர நவம்சத்துல இருக்கு சார். அதனால 8ல அப்படி இருக்கிறதுனால அதுக்கு நன்மைன்னு நம்ம எடுத்துக்கலாமா, இல்ல 8ல அதான வேலையை உறுதியே செய்யணும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா செய்யலாங்க. 8ல நன்மைதான். நம்ம வியாபாரத்தை பிசினஸ்ங்கிற லிஸ்ட்ல கொண்டு வரக்கூடாது. சரிங்க சார். இது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு முதலீடு, கண்டிப்பா லாஸ் ஆகாது. உழைப்ப கூடுதலா போடணும்னு அர்த்தம். சரி, சரிங்க சார். சரிங்க சார். சார், இப்ப 10ல சூரியன் இருக்கிறதுனால நம்ம நிறைய மர வளர்ப்பு தேர்ந்தெடுத்து வளர்க்கலாமா சார்? மரங்களை குறிக்கிறது, சூரியன் மரங்களை குறிக்கிறது. சரிங்க சார். தாராளமா நீங்க நல்ல நல்ல மரங்கள்லாம், இதாவது இந்த விவசாயம் ஒரு உதாரணமா ஒரு 5 ஏக்கரா இருக்கு அப்படின்னா, நடுவுல போறது புறம் பல பயிர்கள் இல்ல பணம் வர்றதுக்கான பயிர்களை போட்டா வேலி மரங்கள் புறம் மரங்களா வைக்கலாம். 10ஆம் இடம் ஒரு வேலி குறிக்கும். ஒரு 5 வருஷத்துக்கு இந்த வேலி மரங்களே சொத்துக்கான மொத்த காசையும் கொடுத்துரும். வைக்கலாம். எத்தனையோ வேலி மரங்கள் இருக்கு. வேலி அகர்பத்தி, இந்த மாதிரி வேலி மரங்களை வைக்கலாம். நடுவில் நல்ல நல்ல விவசாயங்களை பண்ணலாம். அப்படி செய்யலாம். சரிங்க சார். அவருக்கு இந்த 9, 10 தர்மகர்ம இவர் 6, 8, 12 இருக்கு சார். அப்படி இருக்கும்போது இவர் பண்ணாரா நல்ல லாபம் வருமா, இல்ல வேற யாராவது பண்ண சொல்லலாமா சார்? இவர் பண்ணா கண்டிப்பா லாபம் வரும். இவருக்கு விவசாயத்துல நல்ல ஆத்மார்த்தம், கை வச்ச நல்ல பலன் கிடைக்கும். மற்றவங்க வைக்கிறத விட இவர் போய் தொட்டாருன்னா நல்ல விளைச்சல் அதிகமா இருக்கும். ஏன்னா இவர் யோசிக்காம செலவு பண்ணுவார் விவசாயத்துக்கு. அது நல்லா வரும். லக்னத்துல ராகு இருந்தாலும் கண்டிப்பா நல்லா வரும்னு சொல்லலாமா சார்? கண்டிப்பா வரும். அது சொல்லுவாங்க, லக்கணத்துல சர்ப்பதோஷ ஜாதகம் 1, 2, 7, 8 ராகு இருந்தாலே பூச்சிகளை கண்ட்ரோல் பண்றதுக்கான நாலேஜ் அவருக்கு இருக்கணும். உரம் போடக்கூடிய நாலேஜ் இருக்கணும். இருந்தா தான் விவசாயத்தை பத்தி பேசினவர்கிட்ட. சரிங்க சார். சார், ஆனா அவர் பசுமாடு வாங்கும் போதெல்லாம் சுக்கிரன் 8ல இருக்கிறதுனால பசுக்கள்னால அவருக்கு நல்லா லாபம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சார். அப்ப அந்த இதை விட்டு சொல்லிடலாமா சார்? பசு விட்டுலாம். அதுக்கு போல பசு மாட்டுல இருந்து வரக்கூடிய கோமி இதெல்லாம் மருத்துவத்துக்கு பயன்படுமே, அப்படி வைக்கலாமே. பசு மாட்டுல வெள்ளாடு வாங்கலாம். இல்ல எருமை வாங்கலாமா சார்? எருமை, ஏன்னா சந்திரன் சுவாதியில இருக்கிறதுனால ராகு லக்னத்துல இருக்கு. எருமை ஒரே கேள்வி. சரிங்க சார். சுக்கிரன் ஆகாது அப்படின்னா நீங்க எருமாடு வாங்கலாம், வெள்ளாடு வாங்கலாமே. சரி, ஓகே சார். சரிங்க சார். நன்றி சார். நல்லது. அப்புறம் ஆகஸ்ட் 23, 24 இந்த 2 நாள்ல நம்மளுடைய வர்க்க சக்கரத்துல திரேக்கானம், தசாம்சம், நவாம்சம், இந்த 3 பத்தின ஒரு விரிவான ஒரு வகுப்பா அதுல இருக்கும். ஸோ படிக்கணுங்கிற விருப்பம் இருக்கவங்க கீழே இருக்கிற நம்பர்ல நம்ம தொடர்பு கொண்டு கலந்துக்கலாம். சென்னையில் அது நேரடி வகுப்பா இருக்கும். நம்ம நீ இந்த வாரம் முடிச்சுட்டு நீ அடுத்த வாரம் முடியும் கேள்வி நிகழ்ச்சியை பத்தி பார்ப்போம். ஒருவேளை இதுல பதில் கேட்க முடியாமன்னு நீங்க அந்த வகுப்புல அந்த கேள்வி செஷன்ல கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல நீங்க தாராளமா கேட்கலாம். அதை கண்டிப்பா பதில் சொல்லப்படும். எல்லாருடைய கேள்விக்குமே பதில் சொல்லணும் அப்படிங்கிறத நான் விரும்புறேன்.
நேரமின்மைன்னு ஒண்ணு இருக்கு. பெரும்பாலும் வர்றவங்க ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்டு போயிட்டா சரசரன்னு போயிடலாம். 2-3 கேள்வி வரும்போது லேட் ஆயிடுது. ஸோ நம்ம இந்த வகுப்பை நம்ம அடுத்த ஒரு 25ஆம் தேதிக்கு மேல ஆகஸ்ட் 30க்குள்ள நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். இன்னைக்கு கேட்க முடியாதவங்க வெயிட் பண்ணுங்க, மறுதல பார்ப்போம். ஸோ எல்லாத்துக்கும் ஊற்றி வழங்கி போகிறேன். நம்ம இந்த செஷனை நம்ம அடுத்த சந்திப்போம். எல்லா வல்ல எம்பெருமான் சரி உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவியும் பிரசன்ன ஞானத்தையும் பிரபஞ்ச அறிவியும் பெருமையுடன் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள்.